சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். அந்த இளைஞன் இப்பொழுது மகாபிரியவா சொன்ன விலாசத்தை தேடி வந்துருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? அவன் வந்த இடம் என்னது, அவன் சேர்ந்த இடம் என்னது, அங்கு என்ன நிகழ்ந்தது காணலாம் வாருங்கள். சரி, இந்த விலாசத்துக்கு போனோமே, பெரியவா சொல்லிட்டாரேன்னு கிடுகிடுன்னு தன் வீட்டிற்கு வந்து அந்த முதியவரை போய் பார்த்து, இதை மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா, நான் இப்போவே ஊருக்கு கிளம்பணுமான்னு சொல்லும் பொழுது, இதுதான் உன் ஊருன்னு வேற சொல்லிட்டான்னு இவன் சொல்லும்பொழுது அவருக்கு ஆனந்த கண்ணீராம் அந்த முதியவருக்கு. இனி இவன் திரும்பி இங்கு வரமாட்டான், தன்னுடைய இல்லத்திற்குத்தான் போகிறான் என்பதை அந்த முதியவர் உணர்ந்து கொள்கிறார். அவனுக்கு விபூதி இட்டு விட்டு அவனை வாழ்த்தி அவ்வளோ ஆசைகளை பொழுது நல்லபடியாக போயிட்டுவான்னு அனுப்புகிறார். தனக்கு இருந்த ஒரு சில துணிமணிகளை மட்டும் எடுத்து ஒரு பையில் போட்டு அதை முடிச்சா கட்டுண்டு அந்த வாலிபனும் அங்கிருந்து கிளம்புகிறான். பேருந்து ரயில் மாறி 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 தென் தமிழகத்தில் அவருடைய கிராமத்திற்கு எப்படியோ கண்டுபிடிச்சி வரார். அந்த ஊருக்கு வந்ததுமே, அங்கே இறங்கினதுமே அங்கே ஒரு பேருந்து பிடிச்சி தன் ஊருக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு வீதி உண்டு, அந்த வீதியில் ஒரு அக்ரஹாரம் உண்டு. அது எப்படியோ கண்டுபிடிச்சி பெரியவா காரியஸ்தர்கிட்ட கொடுத்து ஒரு பேப்பரில் எழுதி காமிச்சாரே, அதை கையில் வச்சுன்னு இருக்கார். எந்த வீட்டு விலாசம் எந்த நம்பர் பார்த்து 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 போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டார். வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னா வீடே ஜே ஜே ஜேன்னு இருக்கு. உள்ளுக்குள்ளே நிறைய சத்தம் கேட்குறது. அப்படியே மெதுவாக அந்த வாசலை கடந்து உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட அந்தணர்கள் பிராமணர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அக்ஷதை இருக்குது, அங்கே இந்த பூஜைக்கான பாத்திரங்கள் எல்லாமே உள்ளது. ஒரு பெரிய ஹோமகுண்டம் ஒன்று வச்சுருக்கா. என்ன நடக்கிறது அப்படின்னு இவர் போய் அப்படியே பார்க்குறார். அப்பொழுது இந்த அந்தணர்களும் இவரை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது, இவருக்கும் அவர்களை யாருன்னு தெரியாது. உள்ளே இருந்து ஒரு கணவன் ஒரு மனைவி தம்பதியர் அப்படி வெளியே வந்ததுமே ஆனந்தத்தில் ஒரு பாத்திரத்தை அப்படியே கீழே போட்டுட்டா. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டா. ஏன், ஒரு தாய் பசுவிற்கு தன் குழந்தையை பார்த்தால் தெரியாதா, தன் கன்றை பார்த்தால் தெரியாதா? அந்த அம்மா கண்டு கொண்டு விடுகிறார், இது நம்ம பிள்ளையாச்சேன்னு அப்படியே பதறி போய் அந்த பாத்திரத்தை கீழே போட்டு கண்ணான்னு வந்து கட்டிக்கிறா. அந்த தந்தைக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஆனந்த கண்ணீரில் பெரியவான்னு சொல்லி வேண்டிக்கிறார். இதுவரைக்கும் இங்கே என்ன நிகழ்ந்தது என்பது இந்த பெற்றோருக்கு தெரியாது இல்லையா? பெரியவான்னு சொல்லி வேண்டிண்டு அப்படி வந்து அந்த குழந்தையை அணைத்து கொள்கிறார்கள், இறுகப்பற்றி கொள்கிறார்கள் இருவரும். இங்கே என்ன ஆயின்றிருக்கு அப்படின்னு பார்த்தால், இந்த குழந்தையை இவர்கள் விட்டு பிரிந்து 12 ஆண்டு காலம் கடந்து விட்டது. நம் கலியுகத்தில் 12 இயர்ஸ் 12 ஆண்டு காலம் தொடர்பே இல்லாமல் போனால் அவர் இருக்காரோ, ஒருத்தர் இல்லையோ, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரோ, இல்லை சண்டை போட்டுண்டு போயிட்டாரோ, அவர் என்ன ஆனாருங்கிற தகவலே கிடைக்கல அப்படின்னா 12 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரம் சொல்கிறது. அந்த 12 ஆண்டுகளுக்குள் அவர் திரும்பி வந்து விட்டார் என்றால் அவரை நாம் சேர்த்து கொள்ளலாம். அவர் வரவே இல்லை, தகவலே கிடைக்கலன்னா 12 இயர்ஸ் நம்ம காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவர் இங்கு இல்லை, காலம் கடந்து விட்டார் என்பதை ஏற்றுக்கொண்டு அவருக்கான சிராத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது நம் மரபு. அதனால்தான் இது யுகங்களுக்கு மாறுபடுகிறது. கிருத யுகத்தில் 15 ஆண்டுகளும், திரேதாயுகத்தில் 14 ஆண்டுகளும், துவாபர யுகத்தில் 13 ஆண்டுகளும், கலியுகத்தில் 12 ஆண்டுகளாக இது உள்ளது. இப்பொழுது நமக்கு தெரியும் எதற்காக கைகேயி அன்னையார் ராமச்சந்திர சுவாமியை 14 ஆண்டுகள் வனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்னு. வனத்திற்கு போயிட்டார்னா எந்த தொடர்பும் இருக்காது, திரும்பி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்பொழுது பரத சக்கரவர்த்தியையே நாடாள செய்யலாமே என்பது அன்னை கைகேயின் திட்டமாக இருந்திருக்கும். அதனால்தான் 14 ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த 12 ஆண்டுகள் ஆனதுனால இந்த தாயாரும் தகப்பனாரும் தன் பிள்ளைக்கான சிராத்த காரியங்களை தங்கள் கிரகத்திலேயே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் அந்த அந்தணர்கள்லாம் வந்திருக்காங்க. இங்கே நடக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு இந்த கீழே இருக்கிற அந்த அமர்ந்துட்டு இருந்த அந்த பிராமணாளுக்கெல்லாம் வார்த்தையே வரலை. இது உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குமான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்பொழுது தான் அந்த பிள்ளையாண்டான் பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல அப்பா அம்மாட்ட பேசுகிறார். அம்மா, இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. 12 வருஷம் ஆச்சுமா நான் பிரிஞ்சு போய். எதேச்சையாக எங்கள் ஊருக்கு மகா பெரியவாங்கிற தெய்வம் வந்தார்மா.
அந்த தெய்வம் தான் என்கிட்ட இந்த வீட்டோட விலாசத்தை கூட கொடுத்து இந்த க்ஷணமே நீ கிளம்பணும், ஒரு நிமிஷம் கூட நீ தாமதப்படுத்தப்படாதுன்னு சொன்னார்மா. நான் ஒரு நிமிஷம் தாமதமாக வந்திருந்தா கூட நீங்கள்லாம் எனக்கு ஸ்ராத்த திதி கொடுத்துருப்பேள். உயிரோடு இருக்கிறவாளுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது மகா அபச்சாரம் இல்லையா? அந்த காலத்தை எவ்வளவு சரியாக கணிச்சு அந்த தெய்வம் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்குமான்னு சொல்லி ஓன்னு கதறார். அந்த குடும்பமே சங்கரான அந்த பெரியவாளுடைய பிம்பத்தை பார்த்து நமஸ்கரிக்கிறார்கள், ஆனந்த கண்ணீரில் விழுந்து வணங்குகிறார்கள். எங்கேயோ இருந்த அந்த தெய்வம் எந்தெந்த ஊர்களையெல்லாம் கடந்து விஜய யாத்திரை சென்று கொண்டிருந்த நம் மகா பெரியவாளுக்கு தமிழகத்தை எல்லாம் கடந்து கர்நாடகத்தை எல்லாம் கடந்து எல்லை பகுதியில் இருக்கும் ஒரு வாலிபன், அவன் இந்த ஊரைச் சேர்ந்தவன், அவனுக்கு அவன் பெற்றோர்கள் சிராத திதி கொடுக்க போகிறார்கள் என்பதை எவ்வாறு அறிந்து கொண்டார்? சாதாரணமான அற்புதமா அது? மிராக்கிளுக்கெல்லாம் மிராக்கிள் இல்லையா அது? இப்போது இந்த தகப்பனாருக்கு என்ன செய்யறதுனே புரியல. அவ்வளோ ஆனந்தம், 12 வருஷம் கழிச்சு என் புள்ள வந்துட்டான். சாதாரணமான விஷயமா அது? எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த அந்தணர்களை பார்த்து, சுவாமி நான் உங்கள் எல்லாரையும் ஆற்றுக்கு வர வச்சுட்டேன், ஸ்ராத்தம் பண்ணலாம்னு. நான் இப்போ ஸ்ராத்தம் நாங்கள் பண்ணப்படாது, ஆனால் உங்களையும் வெறும் கையோடு அனுப்புறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க சுவாமின்னு அந்த வாத்தியார்களுக்கெல்லாம் சீஃப் வாத்தியார் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டதுமே அவர் சொல்கிறார், உங்கள் ஆற்றுல ஒரு சுபமான காரியம் நடக்க போகிறது, அதனால் எங்களை வெறும் கையோடு அனுப்புகிறோமேன்னு கவலைப்படாதே. இந்த ஸ்ராத்தத்துக்காக நீங்கள் என்னவெல்லாம் சமைச்சேளோ அதையெல்லாம் அப்படியே சமாராதன சமையலாக மாற்றி எங்கள் எல்லாருக்கும் அந்த ஆகாரத்தை பரிமாறுங்கோ, நாங்களும் திவ்யமாக சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறோம்னு அன்றைய ஸ்ராத்தம் சமாராதனையாக மாறி அவ்வளவு விமர்சையாக அனைவரும் உண்டு இவர்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்துவிட்டு கிளம்புகிறார்கள். அந்த குடும்பம் அன்றிலிருந்து இன்று வரை இனிவரும் காலங்களிலும் மகாபெரியவாளின் அத்தியந்த பக்தர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? இது எவ்வளவு பெரிய விஷயம். சினிமாவில் மட்டுமே அப்படிலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை நினைவூட்டுகிறது? நாம் அந்த மகாபெரியவாளை நம்பினால் போதும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் நடக்கவே நடக்காது என்ற காரியமாக இருந்தாலும் சரி நடத்தி காட்டுவார் தன் பக்தர்களுக்காக. நம்பிக்கை, பொறுமை, இதைத்தானே எல்லா மகான்களும் சொல்கிறார்கள். இது இருந்தாலே போதும். மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லையா, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொன்னார். அவர் ஒருவராக மட்டுமே இருப்பார் அந்த பரமேஸ்வரன். அந்த ஒருவருக்குள்ளே எல்லாமுமே உள்ளது. இது ஒன்று. அநேகன் அனைத்துமாக இருப்பவர், அனைத்தினுள் இருப்பவரும் அந்த பரமேஸ்வரன் மட்டுமே அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, இதுதானே அத்வைத தத்துவம். இப்படி எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கும் பரமனுக்கு மட்டும்தானே எல்லா உண்மைகளும் தெரியும். அப்போ நம் மகாபிரியவாளுக்கும் இத்தகைய உண்மைகள் தெரிந்திருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தை தவிர யாருக்குமே தெரியாத அந்த விஷயம், அந்த பிள்ளையாண்டான் யார் என்பதே தெரியாத விஷயம், அவனை எடுத்து வளர்த்த அந்த முதியவருக்கே தெரியாத அந்த விஷயம் நம் மகாபிரியவாளுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அவரும் அந்த பரமன் தானே. இதில் நமக்கு சந்தேகமும் உள்ளதா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.